வாரணமாயிரம் சூர்யா சார் பாடினா பாடி தான். இத அச்சீவ் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு நம்ம கார்த்தி மட்டும் தான். கார்த்திக்கு ஃபோன போட்ற வேண்டியதுதான். ஹலோ கார்த்தி. சொல்லு சிவா, எப்படி இருக்க? 6 மாசத்துல பாடிய ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் கார்த்தி. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. ஏய், என்னடா பல வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணிட்டு மனசாட்சி இல்லாம பாடி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல கார்த்தி. வீட்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ண இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு பாடிய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஒண்ணும் இல்ல. நம்ம வாரணமாயிரம்ல சூர்யா சார் ஒரு பாடி வச்சிருப்பார்ல, அந்த மாரி ஒரு பாடிய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் கார்த்தி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் உடம்பேத்துறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை எடுத்துட்டு வா. அப்புறம் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா முடியாதுன்றதெல்லாம் பார்ப்போம். வீட்ல தான் ஜாதகத்த பார்த்து வர நல்ல பொண்ணெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, நீ வேற ஜாதகத்த கேட்குறியேடா! போலான்ல நான் எங்கடா ஜாதகத்துக்கு போவேன்? நான் சொல்ற இடத்துக்கு நீ போலாண்ட்ல போனாலே போதும். எனக்கு வேணுன்ற ஜாதகத்தை அவங்களே தந்துருவாங்க. ஓகே. நீ சொல்ற ஜாதகத்த நான் எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா பாடிய டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். பொண்ண இம்ப்ரெஸ் பண்றேன். கல்யாணத்த ஜாம் ஜாம்னு பண்றேன். ஒரு பிரச்சனை இல்ல. நீ என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் போயிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு வா. அப்புறம் உடம்ப எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்றத கண்டிப்பா நான் சொல்றேன்.